எல்லா விஷயமும் மனுஷனுக்கு அப்படித்தானே. காலம் கடந்த பிறகுதான் பெருமதி விளங்குற. வாலிபனா இருக்கிற காலத்துல வாலிபத்தோட பெருமதி விளங்கல்ல. 50 வருஷம் பிந்தி எலும்பவும் மேலாது குந்தவும் மேலாது என்ற கட்டம் வார நேரதான் வாலிபத்தோட பெருமதி விளங்குது. நல்லா கண் பார்க்கிற நேரத்துல பார்வையிட பெருமதி விளங்கல்ல. கண்ணாடி போடுற காலத்துல தான் பார்வையிட பெருமதி விளங்குது. அரபியில் ஒரு பழமொழியே சொல்வாங்க, கதரு நிஅமதி பாத ஜவாலிஹா. அல்லாஹ்வோட அருட்கொடைகளோட பெருமதி இல்லாம போன பிறகுதான் தெரியுமா. ஒரு சஹாபி சொல்றாங்க, ரமலான் பெருமதியை நீங்க விளங்கணும்டா யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் கொண்டு வைத்து கபரிஸ்தானத்தை நிரக்கிறீங்களே, மண் போட்டு போட்டு அதுக்கு மேலாலையும் அடக்கிறீங்களே, ஆயிரக்கணக்கான உங்களோட ஊர் மக்களை அதுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. மூதாதையர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தட்டி ஒருத்தரை எழுப்புங்க, அவர்கிட்ட கேளுங்க என்ன ஆசைன்னு கேளுங்க. அவரு கேட்க மாட்டாரு 1 லட்சம் காசு தேவைன்னு கேட்க மாட்டாரு. எனக்கு சபாநாயகர் பதவி தாங்கன்னு கேட்க மாட்டாரு. என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்கன்னு கேட்க மாட்டாரு. அதெல்லாம் பொய்யன்னு விளங்கிடும் கபரிட மண் வாயில பட்ட பிறகு. கபரிட மண் வாயில பட்டாதான் உண்மை விளங்கும். அது வரைக்கும் போதுதான். அந்த இமாம் சொல்றார், அந்த பெரியவர் சொல்றார், அவங்களை எழுப்பி கேளுங்க. கபராளி சொல்வாராம், 1 மாதம் தேவையில்லை, ரமலான் 1 நாள் அடைகிறதுக்கு சந்தர்ப்பம் தாங்கன்னு கேட்பாங்களா. எனக்கு கபருக்குள் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையே முடிக்கிறது கேளும் ரமலான் 1 நாளை சந்திச்சா. நான் பாவங்களால படுகிற பாடு, செஞ்சு கொண்டு வந்த பாவங்களால கபருக்குள்ள படுகிற அடி, கபருக்குள்ள இருக்கிற நெருக்கடி, இதை இல்லாமல் ஆக்கிறது கேளும் எனக்கு ரமலான் 1 நாள் கிடைச்சா. கபராளி அதன பெருமதியை உணர்றார். ஆகவே பெருமதி மிக்க ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் எந்த முறையில அந்த ரமலானை கழித்து உரிய பிரயோஜனங்கள் அடைஞ்சு கொண்டாங்களோ அந்த பிரயோஜனங்கள் அடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில நிறைய பிரச்சனைகளோட ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே உலகத்தில இல்ல. நாங்க மக்களை அளந்து பிரிச்சு வச்சு கொண்டாலும், தரம் பிரிச்சு வச்சிருந்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. மாளிகையில வாழ்றவருக்கும் பிரச்சனை இருக்குது, குடிசையில இருக்கிறவருக்கும் பிரச்சனை இருக்குது, படிச்ச மேலாவிக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனா அவன்னா எழுத தெரியாதவருக்கும் பிரச்சனை இருக்குது, கோடான கோடி காசி புலங்குற கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை இருக்குது, சாப்பிட வழியே இல்லாம யாசகம் கேட்டுக்கொண்டு திரிகிறாரே அவருக்கும் பிரச்சனை இருக்குது. சொல்வாங்க மூதாதையர்கள், சலபு சாலிஹீன்கள பேச்சில இருக்கிற விஷயம்தான் 3 விஷயங்கள்ல இருந்து யாரும் தப்பவே இயலவாம். 3 விடயங்கள் உலகத்துல இருக்குது, யாருக்கும் தப்பவே இயலாதாம். முதலாவது விஷயம் என்னண்டா, மௌத்தில் இருந்து யாருக்கும் தப்பேலா. ஏழுமண்டா ஆர்கியூமெண்ட் பண்ணி தப்ப சொல்லுங்க பாப்போம், படிப்பை போட்டு தப்ப சொல்லுங்க பாப்போம், மௌத்தாகாம இருக்கேலுமான்னு பாப்போம். பாடி கார்டு போட்டு தப்ப சொல்லுங்க, மௌத்திலிருந்து யாருக்கும் தப்ப இயலாது. அவ்வளவு பேரு மௌத்தாகி ஆகணும். 2வது எழுதுறாங்க, உண்மையான நிம்மதிய யாரும் உலகத்தில் அடைய இயலாது. உண்மையான நிம்மதிய, உண்மையான ராகத்தை யாரும் உலகத்தில் அடைய இயலாது. 3வது சொல்றாங்க, எவ்வளவு நல்ல மனிதனாக வாழ்ந்தாலும், எவ்வளவு நீங்க உதவி செஞ்சாலும் மக்களுடைய ஏற்று பேச்சில இருந்து தப்புறதுக்கு இயலாது. அரபுலகத்தில் உள்ள ஒரு அருமையான ஒரு கருத்தை அறிஞர் சொல்றாரு, ஒரு நாயை எடுத்து நீங்க 3 நாளைக்கு சாப்பாடு போடுங்க, 3 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்குமா. நாய்க்கு 3 நாள் சாப்பாடு போடுங்க, 3 வருஷம் ஞாபகம் வச்சிருக்குமாம். ஒரு மனிதனை கூப்பிட்டு 3 வருஷம் சாப்பாடு போடுங்க, 3 நாளையில மறந்துடுவானாம். இது மனிதன் இயல்பு. இதனால
வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனை. சில பேருக்கு பிரச்சனைகளை சொல்லிக் கொள்ளவே இயலாம இருக்கிறது. பிரச்சனைகளால மனநோயாளியாக மாறின பேர் எத்தனை பேரு? எத்தனையோ வீடுகள்ல வயதான அந்த பாட்டன்மார்கள், வயதான வாப்பமார்கள் புள்ளகளால வரக்கூடிய தொந்தரவுகளை சொல்லிக் கொள்ள இயலாம அதை நினைச்சு நினைச்சு நோயாளியாகி போய்த்தாங்க. எத்தனையோ உம்மா மாதிரி இருக்கிறாங்க, வயதானவங்க, மகளை எதிர்பார்த்தோம், மகனை எதிர்பார்த்தோம், நல்லா வாழ வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், இப்படி பண்ணிட்டாங்களே என்று யோசிச்சு அதாலேயே நோயாளியாக போய்த்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, நாங்க நபிமார்கள் அல்ல பாவம் செய்ய அமைக்கிறதுக்கு, நாங்க பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாசூம்கள் அல்ல. நாங்க எல்லாரும் பாவம் செய்தவங்க, பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறவங்க, பாவம் செய்துட்டு பாவமே செய்யாதவங்க போல இருக்கிறவங்க. எங்களுக்கு வரக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளும் பாவத்தின விளைவுகள் தான். நோயாக இருக்கையிலும், கடனாக இருக்கையிலும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கையிலும், கணவன் மனைவி கடையில வர பிரச்சனைகளாக இருக்கையிலும், பிள்ளைகளால பெற்றோருக்கு வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கையிலும், பெற்றோர்களால பிள்ளைகளுக்கு வருகிற அநியாயங்களாக இருக்கையிலும், நண்பனுக்கும் நண்பனுக்கும் இடையில வர பிரச்சனையாக இருக்கையிலும், ஊருக்கும் ஊருக்கும் இடையில வர பகமையாக இருக்கையிலும், குர்ஆன்ல மொத்தமான தீர்ப்பு என்னண்டா? பாவங்கள் தான் இதுக்கு காரணம். நேத்து செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கு ரிசல்ட் வராது. 15 வயசுல செஞ்சிப்பார், பாவம் செஞ்சதே அவருக்கு மறந்து போய்த்து, ஆனா பட்டோலையில் அது இருக்குது. பாம்பு போலதான் பாவம். 15 வயசுக்கு முன்னால செஞ்ச பாவம் 30 வயசுல கொத்தும். 20 வயசுல செஞ்ச பாவம் 60 வயதுல தீண்டும். 30 வயதுல செஞ்ச பாவம் 65வது வயதுல தீண்டும். நீங்க பாவத்தை மறந்தாலும் பாவம் உங்களை மறக்காது, பாவம் உங்களை மறக்காது. மிக தெளிவான பேச்சு குர்ஆன்ல, வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு முசீபத்தும், அல்லாஹ் பாவிச்சிருக்கிற வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. மா என்ற வார்த்தைக்கு பின்னால மின் என்ற சொல்லோட இணைச்சி நக்கிராவாக முசீபா என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். அரபு இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும், நஃபிக்கு பின்னால வரக்கூடிய நக்கிரா உமூமுடைய கருத்தை கொடுக்கும். பெரிய பிரச்சனையோ சிறிய பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட கைகளால செஞ்ச பாவங்களோட விளைவு தான் இது. பாவங்களோட விளைவை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. எல்லா பாவங்களுக்கும் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருந்தா வாழ்ந்து கொண்டே செத்திருப்போம். ரப்பு சொன்னான், அதிகமானத்தை மன்னிக்கிறோம், சில பாவங்களை பிடிக்கிற புடிதான் உங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகுது. வயாஃபு அன் கஸீர், அதிகமான பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்றான். இதை விட ஆச்சரியம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், கரையில பூமியில வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, கடலில வாழுது கடல் சார் இன படைப்புகள், மீனினங்கள், கடலுக்குள் இருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்புகள், கடலுக்குள்ள மீனுக்கு பிரச்சனை வருது. ரப்பு சொல்றான், மீன் செஞ்ச பாவத்தாலே அல்ல, கரையில இருக்கிற மனிதன் செய்த பாவத்தால கடல்லையும் பிரச்சனை வருதாம், கடல்லையும் பிரச்சனை வருதாம். ظهرல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் வெளியாகிருச்சு. எதால? பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்களோட கைகளால செஞ்ச பாவங்களோட விளைவாக. செஞ்ச பாவங்களை கொஞ்சம் ருசிக்க குடிக்கணுமே, செஞ்ச பாவங்களை மௌத்தாக முந்தைய அனுபவிக்கணும் என்று கொடுக்கணும். அப்பதான் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஞாபகம் வரும். இல்லை என்றா ஃபிரௌனாக மாறிடுவாங்க. எங்களை பார்க்க ஆள் இல்ல, கேட்க ஆள் இல்ல, கையில காசு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பட்டம் இருக்குது, படிப்பு இருக்குது, நினைச்சதை செய்வோம் என்று ஒவ்வொருத்தனும் ஃபிரௌன் ஆகிடுவான். அதனால அல்லாஹ் சொல்றான், எங்களை ஞாபகம் வாரத்துக்கு தான் இடையில புடிக்கிறோம் என்றான்.
அலிஃப் லாம் மீம் சஜிதா நாலாந்தம் இரவு ஓதுறது சுன்னத். அல்லாஹ் அந்த சூராவில சொல்றான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பாவம் செஞ்ச பாவிகளுக்கு பெரிய தண்டனைகளை கொடுக்கல, பெரியது இருக்குது மௌத்துக்கு பிறகு. அல் அஸாபுல் அத்னா சாதாரண தரத்தில் உள்ள அஸாப அவங்களுக்கு நாங்க ருசிக்க வைக்கிறோம். அஸாபுடைய டேஸ்ட பாருங்க. தண்டனை நாங்க தர ஆரம்பிச்சா உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது என்று பாருங்க, எவ்வளவு துடிக்கிறீங்கன்னு பாருங்க, எவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டி வருகிறது என்று பாருங்க, எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டி வருகிறது என்று பாருங்க. சின்ன தண்டனையை கொடுக்கிறோம் என்றால் ஏன் கொடுக்கிறோம் தெரியுமா? மௌத்துக்கு பிறகு இதெல்லாம் ஞாபகம் வந்து எந்த பிரயோசனமும் இல்லை. கொடுக்கிற அடியை இங்க கொடுக்கிறோம் அல்லாஹ்னு திரும்பி வாரத்துக்காக. மௌத்துக்கு முந்தி தௌபா செய்வானே, மௌத்துக்கு முந்தி தௌபா செஞ்சா அந்த தௌபாவுக்கு பிரயோசனம் இருக்கும். லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ்விட்ட மீள்றதுக்காகத்தான் உலகத்துல சின்ன சின்ன நிலைமைகளை ஏற்படுத்துறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சில மக்களுக்கு பாவங்களோட பயமே இல்லை, பாவத்துல பயமே இல்லை. பாவத்தினுடைய விளைவுகளை தெரியாததால சின்ன பிள்ளைகளை போல ஆள் வளர்ந்திருந்தாலும் வயது பைத்திருந்தாலும் அல்லாஹ்வை விளங்குற விஷயத்துல குழந்தைய போல அவருக்கு அல்லாஹ்வோட அறிவில்ல, ரப்பட அடிய தெரியாது, ரப்பு கோபம் வந்தா என்ன செய்வான் என்று தெரியாது. அதனால கணக்கு வழக்கு இல்லாம பாவம் செஞ்சு கொண்டு போறாங்க. ரப்பட புடிய தெரியாம பாவத்தை செஞ்சு கொண்டே போறாங்க. லேசில்ல பாவம், பாவங்கள் லேசானதல்ல. உண்மையான பயம் பாவத்துக்குள்ள தண்டனை எப்ப வரும்டா மலக்குல் மௌத்த காண்ற நேரம் வருமா. பாவம் செஞ்சவங்களுக்கு நல்ல மௌத்து வாரத்தை எதிர்பார்க்க இயலாது. பாவம் செஞ்சா தௌபா செஞ்சு அதை அழிச்சு போட்டுறணும். தௌபா செய்யாம யாருக்கெல்லாம் சக்கராத்து வருகிறதோ அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். தௌபா இல்லாம மௌத்து வராம தௌபாவோட மௌத்து வந்துடணும், மன்னிக்கப்பட்ட நிலையில வந்துடணும். பாவங்கள் பட்டோலையில பதியப்பட்ட நிலையில மலக்குல் மௌத்து வந்து ஃபைல கையில எடுத்தாருண்டா நிம்மதியே பைத்திரும், தொலைஞ்சிரும் நிம்மதி, தொலைஞ்சிரும் நிம்மதி. பாவத்துல பயங்கரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாளை கியாமத்தில இரண்டாவது சூரூதப்படும். சூரூதப்பட்டா கபறுகளை தோண்டி தோண்டி ஒருத்தர எடுக்க மாட்டாங்க. இங்க கூட அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கபரை தோன்றதாக இருந்தா நீதிமன்றத்தில் அனுமதி எடுத்து தான் தோன்றாங்க. ஷரியத்திலையும் கூட அடக்கின மையத்தை தோண்டேலாது. சில குறிப்பிட்ட காரணங்களுக்கு மட்டும்தான் ஷரியத்தும் அனுமதி கொடுத்திருக்குது. தோண்டித்தான் இங்க எடுக்கணும். எல்லாரும் மௌத்தாகி, மலக்குல் மௌத்தும் மௌத்தாகி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி எல்லாரும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரு யார தோண்டி எடுக்கிற? தோன்றதுக்கு யாருமே இல்ல. சூரூதின உடனே கபறுகள் வெடிக்குமா? ஒவ்வொருத்தரோட கபரும் அப்படி வெடிக்கும். வெடிச்ச கபருக்குள்ள இருந்து எழும்போனும். மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது பிளக்கும் ஏண்ட கபரு தான் என்றாங்க. அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த் யௌமல் கியாமா. புகாரில ரிவாயத், கியாமத் நாளையில பூமி பிளக்குமே முதல்ல ஏண்ட கபருடைய பூமி தான் பிளக்கும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் எழும்புவாங்க, உடுப்பில்ல, நிர்வாணத்தோட எழும்போனும், நிர்வாணத்தோட எழும்போனும். ஹத்னா செய்யப்பட்டவங்களும் ஹத்னா செய்யப்படாதவங்களாகத்தான் எழும்புவாங்க. எல்லாரும் இருப்பாங்க. துனியால வாழ்ற நேரம் எல்லா மனிதர்களும் எல்லாரையும் காணல. எங்கட அப்பா பாட்டன் பூட்டன்களை காண இல்ல. நாங்க எங்களுக்கு பின்னால வர போற எத்தனையோ பேர பிள்ளைகளை நாங்க பார்க்க போறது இல்ல. அத்தனை பேரும் எழும்பி நிற்பாங்க. இரண்டாவது சூருதினுடன முழு மனித சமூகமும் இருக்கும்.
ஹஜ்ரத் ஆயிஷா கேட்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல நிர்வாணமாக இருப்பாங்களா யா ரசூலல்லாஹ்? வெக்கம் உண்டு இருக்காதான்னு கேட்டாங்க. வெக்கம் உண்டு வரும் தானே என்று கேட்டாங்க. ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் தாலிக், அங்க இருக்கிற பயமும் திடுக்கமும் இருக்குதே, ஒத்தரை ஒத்தரு பார்க்கவே மாட்டாங்க, ரொம்ப கடுமையாக இருக்கும்ண்டாங்க. ரொம்ப கடுமை. கபரில் இருந்து எழும்பினொன்ன முதலாவது சந்திக்கிறது பாரிய ஒரு வெள்ளம். வெள்ளத்தை சந்திக்கணும். என்ன வெள்ளம்? ஆற்றிலிருந்து வர தண்ணி அல்ல, உடம்பிலிருந்து உருகி ஓடக்கூடிய வேர்வை. வேர்வை ஓடும். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் இருக்குது, ஒரு ஆண்ட உடம்பில இருந்து ஓடுற அந்த வியர்வை இருக்குது 70 முழத்துக்கு ஓடுமாம். 70 முழத்துக்கு ஓடும். சிலர் கரண்டை கால் வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க பாவத்தின் அளவு. சிலருடைய முழங்கால் வரைக்கும் மூடி இருப்பாங்க. சிலர் இடுப்பு வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க. சிலவங்க கழுத்து வரைக்கும் மூடி இருப்பாங்க. சிலர்களை வியர்வை கடிவால விட்டது போல முழுமையாக வேர்வையில மூழ்கடிச்சிரும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்துல யாருமே வரமாட்டாங்க. இருந்த கூட்டாளிமாறு வரமாட்டாங்க. காசி வேலை செய்யாது, படிப்பு வேலை செய்யாது. அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரமாட்டாங்க. ஊர்ல இருந்த நண்பர்கள் வரமாட்டாங்க. நாங்க நிக்க வேண்டியதுதான். இந்த நேரத்துல சில முழங்கள் மேலால சூரியன் நிற்கும். இங்க படுகிற வெயிலே தாங்கிக் கொள்ளாது. பல லட்சம் மைல்களுக்கு அங்கல சூரியன் இருக்கிறதாக ஏதோ கணக்குகளை சொல்றாங்க. சரியாக இருக்கேலும் பிழையாக இருக்கேலும் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சத்தையே, அந்த வெப்பத்தையே தாங்கலாம் இருக்குது. சில மைல், சில முழங்கள் தூரத்தில் இருக்கிற சூரியன் மக்களுக்கு என்ன செய்யறது தெரியாது. புகாரில ரிவாயத் இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது, அடிச்சு மோதி கொண்டு ஓடுவாங்களாம். யார்கிட்ட போய்த்து கதக்கிறது, யார போய்த்து பிடிக்கிறது? எல்லாரும் போவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்வாங்க, யா ஆதம் அந்த அபுல் பஷர், ஹஜ்ரத் ஆதம் நீங்க மனித குலத்துல தந்த வாப்பதானே பிள்ளைகளுக்காக பேசணும். அல்லாஹ்வுடைய விசேட குதிரத்தால் உங்களை படைச்சிருக்கிறான். முழு மலாயிக்காமார்களையும் உங்களுக்கு சுஜூது செய்ய வச்சான். இவ்வளவு சிறப்பிக்கப்பட்ட நீங்க அல்லாஹ்விட்ட பேசுங்க, அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யுங்க, இந்த மைதானத்தில் இருந்து எங்களை எடுத்துட்டு சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? நான் அதுக்குள்ள ஆளலப்பா, என்ன விட்டுருங்க என்றுவாங்க. வாப்பா சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சுவர்க்கத்துக்கு அனுப்பி இருந்தான் அல்லாஹ். மனைவிய திருமணம் செஞ்ச நேரம் 2 பேரும் சொர்க்கத்துல போய்த்து வாழுங்க நான், அங்க இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிங்க, இந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அதில் உள்ள காய மட்டும் சாப்பிடவாதே சொன்னான். ஷைத்தான் எங்களை ஏமாத்தினான். காய சாப்பிட்டுட்டோம். குர்ஆன்ல இருக்குது, கண்ணீர் வடிச்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எங்கட குர்ஆன்ல இருக்குது, ஹஜ்ரத் ஆதம மன்னிச்சிட்டோம், ஃபதாப அலைஹி, அவரு தௌபா கொடுத்தாச்சு. நாங்க நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னோன்ன இப்ப என்ற பட்டோலையில பாவமே இல்லை என்று தைரியம். அடுத்த நாளே பாவத்துக்கு இறங்கிடுறோம். 2 நாளே தஹஜ்ஜுத் தொழுதா பாவம் இல்லை என்று நினைச்சு கொண்டு அடுத்த பாவத்துக்கு போறோம். நஸ்ஸாக குர்ஆன்ல தெளிவாக ரப்பே அறிவிச்சான், ஹஜ்ரத் ஆதமோட முழு விஷயத்தை மன்னிச்சிட்டோம் என்று. அதுக்கு பிறகும் மஹ்ஷர்ல நடுங்கிறார் எங்கட வாப்பா அபுல் பஷர் நடுங்கிறார். ஏன் அந்த காய சாப்பிட்டா என்று அல்லாஹ் கேட்பானோண்டு எனக்கு நடுக்கமாக இருக்குது. நாங்க எத்தனை காய் திண்டிருக்கிறோம்? நாங்க ஒரு காயா திண்டிருக்கிறோம்? எத்தனை ஹராத்தை திண்டிருக்கிறோம்? எத்தனை பேருடைய எத்தனை பழங்களை திண்டிருக்கிறோம்? எத்தனை பேருடைய வயல் உள்ள வெள்ளாமையை விழுங்கி இருக்கிறோம்? எத்தனை அனாதைகள் சொத்தை விழுங்கி இருக்கிறோம்? எத்தனை தம்பிமாறு போக வேண்டிய வயல்களை பொய்யான வழக்கு போட்டு எங்கட வயல் என்று சொல்லி அதில வெள்ளாம விதைச்சு வருட கணக்காக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நெல்லு மணியும் மஹ்ஷர்ல பயமுறுத்தும். மஹ்ஷர்ல பயமுறுத்தும்.
எத்தனை பேரோட காணிய பிடிச்சு வேலி போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சாணும் மஹ்ஷர்ல களவாக காணி பிடிச்ச வளவு பிடிச்ச அவ்வளவு பேரும் மாலையோட வருவாங்களாம். புகாரி ஷரீஃபில் இருக்குது. என்ன மாலை? தங்க மாலை போடுறல்ல. பூமியில எத்தனை அடி எத்தனை ஏக்கர் பிடிச்சாரோ 7 பூமியை தோண்டி கழுத்துல கொழுகப்படும். அவருட தூக்குவாரா? புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இது. எங்கள் எல்லாருடைய வாப்பா அப்படி நடுங்கிற நேரம் பாவத்தோட ஃபைல் எல்லாம் தூக்கிக்கொண்டு போன எங்கட நிலைமை எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. பாவம் பயமுறுத்த இருக்குது முன்னால, பாவம் பயமுறுத்த போகுது முன்னால. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன விட்டுட்டு நூஹ் நபிட்ட போங்கன்னுவாங்க. ஹதீஸ்ல இருக்குது புகாரி ஷரீஃப்ல, எல்லா மக்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட ஓடி கொண்டு வருவாங்களாம், கதறி கொண்டு வருவாங்க. முதலாவது ரசூல் நீங்க தான், நீண்ட காலம் தாவத்துடைய உழைப்பு செஞ்சவங்க நீங்க, பெரும் பாடுபட்ட தியாகி நீங்க போய் அல்லாஹ் விட்ட பேசுங்க. இஷ்வஅலனா இலா ரப்பிக். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன கைவிடுங்க வாப்பாண்டுவாங்க. ஏன் கைவிடணும் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் துஆ கொடுத்திருக்கிறான். கேட்டா கபூல், அத பாவிக்கணும். வீட்டோ அதிகாரம் மாறி உம்மத்தர சாதகமான விஷயங்களை பாவிக்கணும். அந்த துஆவை நான் பாவிச்சேன், என் உம்மத்தை அழிச்சு போடு, இந்த சமூகத்தை பூமியில வச்சிடாதேன்னு நான் பாவிச்சேன். எனக்கு பயமா இருக்குது. 950 வருஷம் தாவத்து கொடுத்து ராவு பகல் அலைஞ்சி திரிஞ்ச பிறகு வெறுமனே 85 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எவ்வளவு மனம் உடைஞ்சு பேய்த்திருப்பாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு விரக்தி அடைஞ்சிருப்பாங்க. அந்த நேரம் தான் ஆத்திரம் தாங்க இல்லாம பூமியில எவனையும் வைக்காத, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இறை மறுப்பாளர்கள் யாரோட வீடுகளையும் பூமிக்கு மேல வச்சிடாதே என்று துவா கேட்டாங்க. எனக்கு பயமா இருக்குது, உம்மத்துக்கு சாதகமா கேட்க சொன்ன துவாவை உம்மத்தை அழிக்க சொல்லி பாவிச்சீங்களே, ஏன் பாவிச்சா என்று கேட்பானோன்னு நான் நடுங்கி கொண்டிருக்கிறேன். நாங்க உம்மத்துக்கு அது வாசிச்சிருக்கிறோம். பெத்த உம்மாவை பார்த்து எத்தனை தடம் லான செஞ்சிப்போம், உம்மா வயசு இருப்போம். பெற்ற குழந்தைய திட்டா, லான செய்யறா, நாசமா போ, அழிஞ்சு போன்றா, என்ற ஜனாதாவை பார்க்க வராது என்றா. கணவனை ஏசக்கூடிய லானத்து செய்த மனைவிமார்கள், மனைவிமார்களை லானத் செய்யக்கூடிய கணவன்மார்கள், அண்ணனை ஏசுகிற தம்பிமார்கள், தம்பியை ஏசுகிற அண்ணன்மார்கள், எப்படி நடுக்கம் எடுக்கும் அவங்களுக்கு. நூஹ் நபீன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சொல்வாங்க, என்ன விட்டுடுங்க, நீங்க போங்க, அல்லாஹ்ட கூட்டாளி இருக்கிறார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கலீலுர் ரஹ்மான், அவர்கிட்ட போங்கன்னு அனுப்பி வச்சிருவாங்க. எல்லாரும் ஓடி வருவாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, என்னாலையும் அது செய்யறதுக்கு இயலாது, என்னையும் விட்டுடுங்க என்றுவாங்க. ஏன் என்னால இயலாது தெரியுமா? எனக்கு வாழ்க்கையில வெளி தோற்றத்தில பொய் போல இருக்கக்கூடிய 3 பொய்கள் சொல்லிப்பட்டுட்டு உண்மையிலே அதோட யதார்த்தத்தை தேடினா அது பொய் அல்ல. அப்படி சொல்றது ஃபர்லான இடங்கள், தீனுக்காக பேசின வார்த்தைகள். அது ஒரு இடம் என்ன தெரியுமா? பல விக்கிரகங்கள் இருந்துச்சு, சிலைகள், சின்ன சின்ன சிலைகள் தலையெல்லத்தை உடைச்சிட்டு பெரிய சிலையில களத்துல கோடாரிய தொங்க போட்டாங்க. அந்த மக்கள் வந்து யாரு இதை உடைச்சேன்னு கேட்ட உடனே பெரியவர் தான் உடைச்சாருன்னு சொன்னாங்க. இத ஒரு பொய்யாக கணக்கெடுத்திருக்கிறாங்க. நாங்க விடுகிற டொன் கணக்கில பொய் விட்டிக்கிறோமே, டொன் கணக்கில பொய். இந்த பொய்கள் எல்லாம் கியாமத்தில் எவ்வளவு பயமுறுத்தும். இதுக்கு முறையாக இஸ்திக்ஃபார் செஞ்சு இந்த பொய்களுக்கு மன்னிப்பு கேட்காம போனோம்டா, இந்த பொய்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யாம போனோம்டா, பொய்கள் என்ற பட்டோலைய தூக்கினா நாரிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன விட்டுட்டு நீங்க போங்க, அல்லாஹ்வோட பேசினொருத்தர் இருக்கிறார்,
கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்கன்னுவாங்க. மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு வருவாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட. அல்லாஹ் உங்களோட பேசினான், பேசுற பாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு. தௌராத்தை சுமந்தீங்க, ஒரு உம்மத்தை ஒரு சமூகத்தை வழி நடத்தினீங்க, பெரும் பெரும் சோதனைகளுக்கு உள்ளாகி அல்லாஹ்வோட உதவியை வாங்கினவங்க நீங்க போயிட்டு பேசுங்களே என்றுவாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் அதுக்குரியவர் அல்ல, எனக்கு இருக்கிற பயம் வேற. நான் சும்மா போயிட்டு என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரும் இன்னொருத்தரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிற இடத்துல என் குடும்பத்தில் உள்ளவனுக்கு சப்போர்ட்டாக அவனுக்கு அடிக்க போயிட்டு அவன் விழுந்து மௌத்தா போய்த்தான். நான் சும்மா இருந்தவன் கொலைகாரனா போய்த்தேன். கொல்றதுக்கு அடிக்கல, சும்மா அடிச்சது கொலையாக விழுந்துட்டு ஏன் கொண்டா என்று ரப்பு கேட்பானோ? எனக்கு நடுக்கமாக இருக்குது. யாரு சொல்றாங்க? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். பெரிய தியாகி அவங்க. ஃபிரௌனோட சத்தியத்துக்காக போரிட்ட ஹஜ்ரத் மூசா இந்த ஒரு தவறுக்காக நடுங்குறாங்கடா. எங்கட நிலைமைகள் என்னாகும்? எத்தனை பேருக்கு அடிச்சிருக்கிறோம், எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரோட உயிர் போறதுக்கு எங்கட வார்த்தைகள் காரணமாக இருந்திருக்குது. எத்தனை பேர் எத்தனை ஊர்கள் நாசமாக பின்புலத்தில் இருந்து உதவி செஞ்சிருக்கிறோம், காசி கொடுத்திருக்கிறோம், ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் பாவங்கள பயங்கரத்தை அங்கத்தான் பார்க்கணுமா? பாவங்கள பயங்கரத்தை அங்கத்தான் பார்க்கணுமா? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அது ஆகிரத்தில் உள்ள விஷயம். நாங்க நினைச்சிட கூடாது உலகத்தில பாவம் செஞ்சு போட்டு நிம்மதியா இருக்கேலும். பாவம் செய்யற ஒவ்வொருத்தரும் துனியால அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்களை படுகிறது விளங்குது இல்ல. பாவம் செஞ்சு செஞ்சு உள்ளம் கருப்பாகி, யாருக்கு பாவம் செஞ்ச பிறகு பயம் உண்டு வருகிறதில்லையோ, ஹராமான பார்வையை பார்த்துட்டு ஹராத்தை சாப்பிட்டுட்டு ஹராமான இடங்களுக்கு போயிட்டு ஹராமான ஆடைகளை உடுத்துட்டு ஹராமான ஒரு காரியத்தை செய்த பிறகு யாருடைய உள்ளத்தில பயம் வருகிறதில்லையோ, உள்ளம் செத்து போய்த்தாம, உள்ளம் இறந்து போய்த்து. அந்த உள்ளத்தில வெக்கம் இல்ல, அந்த உள்ளத்தில ரோஷம் இல்ல. செத்த பணம் நடமாடும் பிணங்கள். அவங்க நடமாடும் பிணங்கள். பாவம் செஞ்சு போட்டு உணர்வு வருகிறதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து கொண்டிருக்கிறான். நல்ல வாழ்க்கை நினைக்கிறதெல்லாம் கிடைக்குது. குடும்பம் அவர் எதிர்பார்த்ததை விட நல்லாக, வருமானம் நல்லா கிடைக்குது. இவர் நினைக்கிறார், நான் செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் கண்டு கொள்ளல, அதனாலதான் துனியாவை தாரான். துனியா தாரத்தை நினைக்கிறார், அல்லாஹ் இவரை கௌரவப்படுத்துறது மாதிரி. எவ்வளவு முட்டாள்தனம்! துனியாவை அல்லாஹ் நல்லவங்களுக்கு மட்டுமல்ல கொடுக்கிற. துனியா குப்பை மாதிரி. ஊர்ல இருக்கிற இல்லையா, நகர சபையில டிராக்டர் ஏத்திக்கொண்டு போறாங்க. குப்பை, குப்பைய கண்ணியமான ஆட்களுக்கு கொடுக்கிற. கொட்டினா நாய் திண்டா என்ன, மாடு திண்டா என்ன, அல்லாஹ்வுடைய குப்பை தான் துனியா. அவனை சுஜூது செய்தவருக்கும் கொடுக்கிறான், அவனை ஏசினவருக்கும் கொடுக்கிறான், அவனை திட்டவனுக்கும் கொடுக்கிறான், அவன் நபிமார்களை கொலை செஞ்சவர்களுக்கும் கொடுக்கிறான். துனியா அல்லாஹ்வுடைய குப்பை. ஹதீஸ்ல இருக்குது, இன்னல்லாஹ யூதி துன்யா லிமன் யுஹிப்பு வ லிமன் லா யுஹிப். அல்லாஹ் உலகத்தை விரும்பினவங்களுக்கும் கொடுக்கிறான், அவன் விருப்பம் இல்லாதவங்களுக்கும் கொடுக்கிறான். ஆனா இந்த கலிமாவை விரும்பினவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பான் என்று சொன்னாங்க. வலா யூதி தீன் இல்லா லிமன் அஹப்பனா. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போல ஆட்கள், பாவத்தோட பாரதூரத்தை விளங்காத பல பேர் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார், ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து சொன்னார், ஃபுலைல் இப்னு இயாத், நீங்க எல்லாரும் உங்களை போல இருக்கிற உலமாக்கள் பயான் செய்றீங்க, பாவம் செஞ்சா அல்லாஹ் கோவிச்சிடுவான், துனியால ஒன்றுமே உருப்படியாக நடக்காது என்று சொல்றீங்க, ரிஸ்க் குறைஞ்சு போய்த்திடும் சொல்றீங்க, குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் என்று சொல்றீங்க. நான் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்குது, எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம்,
மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் கல்வித்துறையில முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. ஊர்லயே பேரு பெற்ற ஆட்கள், மக்கள் என்ன மதிக்கிறாங்க. நான் எவ்வளவு கேம கொடுத்தாலும், எவ்வளவு உள்ளால பாவங்களை விட்டாலும் மக்கள் என்ன தலைக்கு மேலால தூக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப உலமாக்கள் பொய்ய சொல்லித்தான் எங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்டாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கி கொண்டாங்க, விளப்பம் இல்லாத மனுஷன் ஒன்று வந்திருக்கிறார்கள், விளக்கம் இல்லாததால இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு தஹஜ்ஜுத் நேரத்துல கண் விழிக்க இயலுமான்னு கேட்டாங்க. தஹஜ்ஜுத் நேரத்துல விழிப்பு வருகிறதா, தஹஜ்ஜுத் எழும்பி 2 ரக்காத்தாவது தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் அதெண்டா இல்லை என்றார். ஃபுதைல் இப்னு இயாத் சொன்னாங்க, இதே போதும், உனக்கு கிடைச்ச தண்டனை அதுதான் என்றார். அவர் சொன்னார், அது என்ன தண்டனை? நீங்கள் 3 மணி கிளம்பி கொண்டு தண்டமாறி கொண்டிருக்கிற நேரம் நான் ராகத்தா பஞ்சு மெத்தையில படுத்தொழும்புறனே, இது தண்டனையான்னு கேட்டாரு. தஹஜ்ஜுத் எழும்பாம இருக்கிறது தண்டனையான்னு கேட்டாரு. ஃபுதைல் இப்னு இயாத் பார்த்தாங்க, ஆகவே விளக்கமில்லாத மனுஷன் உண்டு, இன்னும் கொஞ்சம் எளிமையாக இவருக்கு விளங்கப்படுத்தணும். சொன்னாங்க ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாருக்கு அல்லாஹ் தஹஜ்ஜுதுல கண் விழிச்சு எழும்பி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கலையோ அவங்க விலகிக் கொள்ளணும். என்ன தெரியுமா, உங்களுக்கு எப்படியும் கஷ்டங்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது, உங்களோட கஷ்டங்கள் தேவைகளை கேளுங்க அல்லாஹ் வானத்திலிருந்து அனௌன்ஸ் பண்ற நேரம் தான் தஹஜ்ஜுத். அந்த நேரத்துல நீங்க அழுகிற அழுகைய, அந்த அழுகைய முணுகல் சத்தத்தை கூட அல்லாஹ் கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால ஒன்னும் ஒழுப்பல்ல. அப்பதான் அவருக்கு பட்டிச்சான். உண்ட அழுகையும் கண்ணீரை பார்க்கறது கூட, தேவையை பூர்த்தி செய்யறது எப்படி போனாலும் உண்ட அழுகையை பார்க்கறது கூட அல்லாஹ் தயார் இல்ல. அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வோட பார்வையில கோபிக்கப்பட்டவனாக ஆகியிருக்கிறாய் என்று சொன்ன பிறகுதான் அவர் விழிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பாவங்கள் எங்களை அடிச்சு கொண்டே இருக்கிறது. இது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2வது நூற்றாண்டுல பேசுறாங்க. இந்த சம்பவத்தை 8வது நூற்றாண்டுல இருக்கிற அபு சுலைமான் அத்-தாரானி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில பதிவு செய்து போட்டு சொல்றாங்க, 2வது நூற்றாண்டில் இருந்த மக்கள் நல்லவங்களாக இருக்கிற சொட்டியும் அவங்களுக்கு லேசாக விளங்கிச்சு பாவம் ஒன்று செஞ்சதாலதான் தஹஜ்ஜுத் தப்பி போகுது என்று. இன்னைக்கு நாங்க 600 வருடங்களுக்கு பின்னாலே அதை விட எவ்வளவு பயங்கரமாக பாவம் செய்து கெட்டு போயிட்டோம் என்றா, எந்த பாவத்தால எது பறிக்கப்படுகிறது என்று கூட விளம்பரம் இல்லாத ஆட்களாக இருக்கிறோம் என்றாங்க. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்கட நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும். எங்களுக்கு தக்பீர் கட்டினா அல்லாஹ்வோட அச்சம் வருகுதா? எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் 5 நேரம் தொழுதுட்டு போறதாக, ஷரத்தையும் ஃபர்லையும் செய்துட்டு நினைக்கிறோம் தொழுது முடிச்சதாக. 5 நேரம் தொழுது என்று சொல்றார், தக்பீர் கட்டினா ஒரு தடவையாவது அல்லாஹ்ட சிந்தனை வந்துச்சா? அல்லாஹ் தொழுதவங்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லலே, உள்ளச்சத்தோட தொழுகிறவங்களை தான் வெற்றியாளர்கள் என்றான். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. யாரு மூமின்கள்? முதலாவது அடையாளம், தொழுகையில உள்ளச்சத்தோட தொழுகிறாங்களே அவங்கதான் வெற்றி பெற்ற மூமின்கள் என்று சொல்றான். எங்கட உள்ளச்சம் எங்க போய்த்து பாவம் வந்து தொழுகையை மட்டும் வச்சுட்டு, தொழுகை என்ற கோத வச்சுட்டு அதில் இருக்கிற விட்டமின் குஷுவ கலட்டி கொண்டு போச்சு. குர்ஆன ஓதுறோம், வார்த்தைகள் நாவால பறக்குது, அல்லாஹ்வோட பேசுறேன் என்ற உணர்வு வருகிறதா? குர்ஆனுடைய இன்பம் போச்சு. துஆ கேட்கிறோம், கேட்டுத்தான் அடையணும், கேட்டா நிச்சயம் கொடுப்பான் என்ற யகீன் பறிபைத்தது. கோது மட்டும் இருக்குது, கவர் மட்டும் இருக்குது, உள்ளுக்கு இருக்கிற மெயின் ஐட்டம் பறிபைத்தது. பாவத்தால பைத்திருக்குது, பாவங்கள் பறிச்சு கொண்டு பைத்துட்டு. இதுதான் இந்த உலகத்தில் சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை எடுத்து படிங்க. சம்பவங்களை படிக்கிறது தர்ஜமாவை பார்த்து படிக்கணும். சட்டங்களை அகீதாவை படிக்கிறண்டா உலமாக்கள அனுசரணையோட தான் படிக்கணும். சம்பவங்களை படிக்கணும். முன்னைய நபிமார்கள் இந்த பாவங்களுக்கு எதிராக எவ்வளவு போராடினாங்க.
மறுத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு என்று பாருங்க. முந்தின காலங்களில் செஞ்ச பெரிய பாவம் தான் நபித்துவத்துக்கு எதிராக பேசுறது. பாவங்கள்ல பெரிய ஒரு பாவம் தான் தீனுடைய உழைப்பை எதிர்க்கிறது, நபிமார்கள முயற்சியை கொச்சப்படுத்துறது. எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு அடி விழுந்துச்சு. ஃபிரௌனுக்கு அடி விழுந்த சம்பவம் குர்ஆன்ல இருக்குது. பெரிய பலசாலிகள் ஆது கூட்டம் இருந்தாங்க, சமூது கூட்டம் இருந்தாங்க. எங்களை மாதிரி அல்ல, விரலால கல்லுகளை கொடைஞ்சி மலைகளுக்குள்ள வீடு கட்டி இருந்தாங்க. கால உரமாக பூமியில வச்சாங்கடா, இரும்பு பூமிக்குள்ள போறது போல கால்கள் பூமிக்குள்ள போய்த்திருவான். இரமதாத்தில் இமாத். இதுதான் ஆதி சமூது கூட்டத்தோட பலம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆது கூட்டத்துல முயற்சி செஞ்சாங்க. அவங்களோட பலத்தில நம்பிக்கை வச்சாங்க. எங்கட பலம் தான் வேண்டியதை சாதிக்கலும், எந்த நபிக்கும் எந்த மார்க்கத்துக்கும் கட்டுப்பட தேவையில்லை என்று நினைச்சாங்க. என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? என்ன ஆயிடுச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி ஒரு சத்தம் தான் போட வச்சான். மடிஞ்சி சுருண்டு விழுந்துட்டாங்க. சமூது கூட்டமும் இது போல இருமாப்பு. அல்லாஹ் சொல்றான், சூரா வலி ஒன்று அனுப்பினோம். சபாலயால் வசமானியத ஐயாம். நபியோட மோதினதுனால 7 ராவு 8 பகல் தொடர்ந்து அந்த காற்று வீசிச்சு. முழு ஊரும் அழிச்சு தரமட்டமாக்கப்பட்டுச்சு அவங்க மோதினதால. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க பொருளாதாரத்தை சரி பண்ண. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் போரிட்டாங்க பஜார இஸ்லாமிய முறையில கொண்டு வரதுக்கு. சரித்திரத்தை படிக்கணும். வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. மக்களுக்கு விக்கிற நேரம் நிறைய குறைச்சி கொடுப்பாங்க. 1 கிலோ கேட்டா 900 கிராம் போகும். மக்களிட்ட பொருளை வாங்குற நேரம் கூட்டி எடுப்பாங்க. தராசி நீதம் இல்ல, கணக்குகள் நீதம் இல்ல. சுத்த அநியாயம் கடைகள்ல நடந்துச்சு. வியாபாரிகள் துரோகம் செஞ்சாங்க, வரக்கூடிய மக்களை ஏமாற்றினாங்க. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோட பிரச்சாரம் வியாபாரத்தை சீராக்குற சம்பந்தமாக இருந்துச்சு. அவுஃபுல் கைல வலா தகூனு மினல் முக்ஸிரீன். அளவு நிர்வைகளை சீராக்குங்கப்பா, சரியாக அளந்து கொடுங்க, நல்ல மனுஷனாக நடந்துக்கோங்க, நேர்மையான வியாபாரியாக இருங்க. பணத்தோட மோகத்தில ஏதாவது வழியில சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்காதீங்க. வார மக்களை நஷ்டத்தில போடாதீங்க. பயான் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அவங்க நபியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? துனியா வலப்பம் இல்லாத ஆளுண்டாங்க, உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குதுன்னாங்க. இன்னைக்கு அப்படித்தானே சொல்ற. உலமாக்கள் பஜார்ல இல்லாததால அவங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியா, அதனாலதான் மிம்பர்ல ஏறி வட்டி ஹராம்ன்றாங்க, அது ஹராம்ன்றாங்க, இது ஹராம்ன்றாங்க. அவங்களும் வந்து எங்கட பஜார்ல இறங்கினா அவங்களும் இதை செய்வாங்கன்றாங்களே. இது புதிய பேச்சல்ல. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோட கௌம் அப்பவே சொன்னாங்க. ஹஜ்ரத் ஷுஐபுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த பயான நிறுத்தலைன்னா கல்லால் அடிச்சு கொல்லுவோம்டா. முடிவு என்னவாச்சு? முடிவு வந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து நெருப்பு இறக்கிறார். அந்த சமூகமே சுட்டெரிக்கப்பட்டார். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு இருக்கிற இந்த அப்பட்டமான பாவத்துக்கு எதிராக போராடினாங்க. ஆண்களும் திருமணம் செய்யற முறை இன்றைக்கு மேற்குலகம் நாகரீக உலகம் எங்கே சொல்றோமோ அந்த மிருகங்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற சுத்தமான பாவம். தெளிவாக கேட்டாங்க, அடே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தானே பெண்களை படைச்சிருக்கிறார், பெண்களை தானே ஆண்களை படைச்சிருக்கிறார். அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஆண்களை திருமணம் செய்றீங்களேடா, வெக்கம் இல்லையா உங்களுக்கு? அத்தஹ்தூனல் ஃபாஹிஷா அத்தூனல் ஃபாஹிஷா, இந்த மோசமான பாவத்தை செய்றீங்களா? மா சபகக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், உங்களுக்கு முன்னால உலகத்துல எவனுமே இந்த பாவத்தை செஞ்சில்ல. லூத் நபியோட கவும் தான் இந்த பாவத்தை செய்றீங்க. எச்சரிச்சு கொண்டே இருந்தாங்க. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வார்னிங் வந்துச்சு, நீங்க அளவா இருந்து கொள்ளணும். இன்றைக்கு மேற்குலகத்தை எதிர்த்து யாராவது எழினா எச்சரிக்கை வரும். அவங்களுக்கு எதிராக பேசினா முஸ்லிம்களுக்குள்ளிருந்தே அதுக்கான எதிர்ப்பு பேச்சுகள் வரும். அன்றைக்கும் வந்துச்சு.
ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை எச்சரிச்சாங்க. அல்லாஹ் என்ன செய்யறார் தெரியுமா? அது கிடைச்ச தண்டனை. அதிகாலை நேரத்தில் அந்த ஊரையை தூக்கி மேல தூக்கினான். சேவல் கூவுற சத்தம் கீழ் வானத்தில் உள்ள மலக்குகளுக்கு கேட்டுச்சு. தூக்கி அப்படியே மறுபக்கமாக போட்டுட்டான். ஒவ்வொரு நபி எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கு எதிராக போராடி இருக்கிறார். ஆனா எங்கட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்துல ஒரு பாவம் இருந்துச்சு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்துல இன்னொரு பாவம் இருந்துச்சு. இந்த உம்மத் இருக்குதே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், எல்லா பாவத்தையும் சேர்த்து செய்றாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத் என்ற பரக்கத்தினால பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா பாவமும் இப்ப வந்துச்சு. வியாபாரத்திலேயும் மோசடி, இபாதத்தும் சீராக இல்ல, குடும்ப வாழ்க்கையும் சீராக இல்ல, அல்லாஹ்வுடைய தொடர்பும் சீராக இல்ல, அடியார்களுடைய ஹக்குகளும் ஒழுங்காக கொடுக்கப்படுகிறது இல்ல, விபச்சாரம் பூமியில பரவி பைத்திருக்குது. அதனால அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறது ஆச்சரியமாய்க்குதான். எல்லா பாவமும் சேர்ந்து இந்த காலத்தில் நடக்குது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் இதை பத்தி பேசிக்கொண்டு வர்றோம்டா, இதெல்லாம் விளையாட்டுகள் அல்ல, பாவங்கள் லேசான விஷயம் அல்ல. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபத்ஹுல் பாரியில எழுதுறாங்க, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் பாட வகுப்பில இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வந்தாரு. வந்து கேட்டார், இமாம் அவர்களே, ரொம்ப பெரிய கஷ்டம், என்ன பொருளாதாரத்தில பெரிய நெருக்கடி, தொழில்கள் எல்லாம் முன்பின்னாகுது, வருமானங்கள் வந்து கொண்டிருந்த வருமானங்கள் நின்று போச்சு, என்ன செய்யன்னு கேட்டாங்க. இமாம் ஹஸனுல் பஸ்ரி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால இன்னொருத்தர் வந்தாரு. அவர் சொன்னாரு, திருமணம் முடிச்சு நீண்ட காலமாகுது, ஆசையோட குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்ல, ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்குது, மருந்துன்னு சொல்லுங்கன்னு கேட்டாரு. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மூணாவது ஒருத்தர் வந்து கேட்டாரு, நாங்க நல்ல செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், தோட்டங்களில நல்ல வருமானம் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருந்தது, நல்ல அறுவடை கிடைச்சு கொண்டிருந்தது, இப்ப வருமானமே இல்ல, மழை பொழியதும் இல்ல, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஹஸனுல் பஸ்ரி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. 4-5 பேர் இப்படி வந்து கேட்டாங்க. மாணவர் ஒருத்தர் இதை கவனிச்சு கொண்டு இருந்துட்டு இமாம் ஹஸனுல் பஸ்ரியிட கேட்கிறாங்க, பாருங்க 4 பேர் 5 பேர் வந்தாங்க, 5 வகையான நோயை சொன்னாங்க, எல்லாருக்கும் ஒரே டேப்லெட்டை தானே கொடுக்குறீங்க, நீங்க 4-5 நோய்க்கு 4 ஜாதி மருந்தை கொடுக்கணுமே, நீங்க எல்லாருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க ஒரே மருந்தையே கொடுக்குறீங்க, நான் அவதானிச்சு வந்தேன் என்றார். இமாம் ஹஸனுல் பஸ்ரி சொன்னாங்க, ஏண்ட புறத்தால கொடுத்த மருந்தல்ல, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மருந்து இதண்டா. நான் இந்த ஆயத்திலிருந்து இந்த பரிகாரத்தை எடுத்தேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. ஹஜ்ரத் நூஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் மன்னிப்பு கேட்டா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இஸ்திக்ஃபார் செஞ்சா பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டீங்கன்னா மழை இல்லாத ஊர்களுக்கு மழை அனுப்புவான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, யாருடைய பொருளாதாரத்தில் நெருக்கடியோ அல்லாஹ் பரக்கத் செய்வான். வயும்திதுக்கும் பிஅம்வால், யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். வபனீன், யாருடைய தோட்டங்கள் வறண்டு போய்த்திருக்கிறதோ வயஜஅல் லக்கும் ஜன்னாத், அழகிய தோட்டங்களை கொடுப்பான். ஆறுகள் வற்றி போய்த்திருக்கிறதா, ஆறுகளை உண்டாக்குவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, இந்த ஆயத்திலிருந்து தான் நான் இந்த பதிலை சொன்னேன் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே வகை தொகை இல்லாம பாவம் செஞ்சு கொண்டே போறோம். கடைசியாக நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், இந்த பூமிக்கு மேல ஆம்பளைகளுக்கு ஆண்களுக்கு 3 பொறுப்புகள் இருக்குது. இதை செய்யாம மட்டும் யாருக்கும் மௌத்து வந்துடக்கூடாது. நீங்க எப்படிப்பட்ட தரமுள்ள ஆளாக இருக்கேனும், படிச்ச பெரிய மேதாவியாக இருக்கேனும், ஊர்ல ஒரு முக்கியஸ்தராக இருக்கேனும், இந்த பொறுப்பை செய்ய முன்னால அல்லாஹ் யாருக்கும் மௌத்த தந்துடக்கூடாது.
பெண்களுக்கு 2 பொறுப்பு இருக்குது, ஆண்களுக்கு 2 பொறுப்பு இருக்குது. ஃபர்து ஐன், கட்டாயம் செய்ய வேண்டிய பொறுப்பு. ஆனால் இந்த பொறுப்பை அறிவால செய்யறதுக்கு இயலாது. இந்த பொறுப்பை ஒரு மனிதன் பட்டம் பதவிகளால செய்யறதுக்கு இயலாது. இதை செய்யறதுக்கு இயலும் ஈமான்ட சக்தி இருந்தா மட்டும்தான். அதனாலதான் இந்த குர்ஆன்ல பல இடங்கள்ல யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று பொதுவாக விழித்து பேசியிருக்கிறானோ, அதே குர்ஆன் இந்த பொறுப்பை சொல்ற நேரத்தில் மூமின்களே என்று தான் பேசியிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே என்று பேசுறான். பேசி என்ன தெரியுமா சொல்றான்? கூ அன்ஃபுஸகும், முதலாவது கடமை உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்கோங்கன்றான். நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது கபரு போன பிறகல்ல. கபரில போய்த்து படுத்துக்கொண்டு அங்க போய்த்து தூங்கி கொண்டு நரகத்தில் இருந்து தப்புற எப்படி என்று யோசிச்சு எந்த பிரயோசனமும் இல்ல. பூமியில அவங்கள படைச்சு வச்சிருக்குது திண்டு குடிச்சு கொண்டு இருக்கிறதுக்கல்ல. இங்க அழகாக வீடு கட்டி சுதந்திர பறவை போல வாழ்றதுக்கல்ல. பூமியில படைச்சு வச்சிருக்கிறான் சுவர்க்கத்தை வாங்க, நரகத்தில் இருந்து தப்புறதுக்கு ஏற்பாடு செய்ய. சுவர்க்கத்துல காணி வாங்குங்க, பூமியில இருந்து சுவர்க்கத்துல மாளிகையை கட்டுங்க, பூமியில இருந்து ஹூர்லீன்களுக்கு மகர் கொடுங்க, பூமியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க ஆசையா சுவர்க்கத்தில் உள்ள ஆக பெரிய இன்பம், இன்பங்களை படைத்த ரப்போட பேசுறது, அழகிய குரல்களை படைத்த ரப்போட பேசுறது, அதுக்குரிய ஏற்பாடு செய்யுங்க. சுவர்க்கத்துல நீண்ட தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துல மரங்களை நாட்டுங்க, பல மரங்களை நாட்டுங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யத்தான் இங்க படைச்சிருக்கிறான். சொல்றான் நரகத்தில் இது உங்களை பாதுகாருங்க. ஃபர்து ஐனான அம்ரு, கூ என்பது அம்ருடைய வார்த்தை, வகா யகீயுடைய அம்ருடைய வார்த்தை, அம்ரு ஈஜாப். மக்ரிபு தொழுகை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்தோ, இது போல நரகத்தில் எங்களை பாதுகாக்கிறது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்து. வாப்பா நல்லா இருக்கிறார் என்று உம்மா சும்மா இருக்கலாது, பெற்றோர்கள் நல்லா இருக்கிறாங்க என்று பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கலாது, அவங்க பாதுகாத்தே ஆகணும். இரண்டாவது பொறுப்பு ஆண்களுக்கு சொல்றான், நீங்க மனைவிமார்களை அவங்கள வச்சு வேலை எடுக்கிறதுக்கு இந்த துனியால படைக்கல. வேலைக்காரிகள் எல்லாம் அவங்க அல்லாஹ்வோட அமானிதங்கள், அவங்கள சொர்க்கத்தை கூட்டிக்கணும் போறது உங்களோட பொறுப்பு. மூணாவது சொல்றான், கணவனும் மனைவியும் 2 பேரும் இணைஞ்சி உங்களை தந்திருக்கிற புள்ளகளை நரகத்தில் இது பாதுகாருங்க. கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இந்த 3 பொறுப்புகளை மறந்திடவே கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இதில் அலட்சியமா இருக்கேலா. ரசூலுல்லாஹ்வுக்கு குடும்பத்திலே ரொம்ப விருப்பமானவங்க தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பிரயாணங்கள் போற நேரமும் கடைசியாக அவங்கள பார்த்துட்டு தான் போவாங்க. ரசூலுல்லாஹ் பிரயாணங்களை முடிச்சு வந்தா மஸ்ஜிதுல தொழுதுட்டு முக்கியமான சஹாபாக்களை சந்திப்பாங்க. மனைவிமார்கள் வீட்டுக்கு போக முன்பே மகளை சந்திச்சு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா ஃபாத்திமத்து பல்அத்து மின்னி, ஹஜ்ரத் ஃபாத்திமா என்ற உடம்பட ஒரு சதத்துண்டு என்றாங்க. நான் போலதான் அவங்க. யுரிபுனி மா ராபஹா வயுதீனி மா ஆதாஹா. அவங்களுக்கு வார கஷ்டங்கள் எனக்கு வார கஷ்டம் மாறி, அவங்களுக்கு கொடுக்கிற தொந்தரவுகள் எனக்கு கொடுக்கிற தொந்தரவு மாறி என்றாங்க. இந்த மகளை அவங்களுக்கு நுபுவத்து கிடைச்சதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் பின்னால இருந்து அவங்க தான். மகளை கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம், முழு நபிமார்களும் கையுடுற நேரம் அனலஹா, நான் உங்களுக்காக ஷஃபாத்து செய்வேன், இறங்க போற நான் தான். மகள் நீ விரும்பிய மாதிரி வாழ்ந்துட்டு வாங்க, இஷ்டப்படி உடுங்க, இஷ்ட மாதிரி பயணம் செய்யுங்க, விரும்பினத்தை சாப்பிடுங்க, கியாமத்துல நான் ஒழும்பி உங்களை சொர்க்கத்தை கொண்டு போறேன்னா சொன்னாங்க. அப்படி சொல்லல, புகாரி ஷரீஃப்ல இருக்குது, மகளை தனிய கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உங்களை நரகத்திலிருந்து நீங்க பாதுகாத்துக்கோங்கடா. ரசூலுல்லாஹ்ட மகளுக்கே அந்த நிலைமை என்றா எங்கட நிலைமை என்னன்னு சிந்தனை பண்ணி பாருங்க. ஆகவே அப்படியான பாவங்கள் இருந்து பரிசுத்தப்படுத்தி சுத்தமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ இந்த சபையில் இருந்து இனி பாவங்களை களையணும், நான் மன்னிப்பு கேட்டு நல்லொரு மனிதனாக உருவாகி என்ற ரூஹு பிரியும் வரைக்கும்
நல்லொரு மனிதனாக இருக்கணும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அல்லாஹ் அவங்களுக்கு வருஷத்துக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாசம். எனவே சொல்றான், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. நோன்பால என்ன ஆகும் தெரியுமா? பாவமில்லாத முத்தகீங்களாக ஆகுவீங்க. லஅல்லக்கும் தத்தகூன். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களிலிருந்து பரிசுத்தம் பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கும் வரக்கூடிய ரமலானை பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்தும் முத்தகீங்களாக தக்வாதாரிகளாக எங்களை மாற்றிக்கொள்வதற்கும் உள்ள ஒரு அவகாசமாக பயன்படுத்திக் கொள்ள வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. இதுவரை அக்கரைப்பற்று நூரானியா ஜுமா மஸ்ஜித் வளாகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இஜ்திமா நிகழ்வின் சிறப்பு சொற்பொழிவு வழங்கியவர் வெலிகமே பாரி அரபு கல்லூரியின் அதிபர்